அல்லு அர்ஜுன் ஒய்ஃபோட நேம் ஸ்னேகா ரெட்டி. இவங்க ரெண்டு பேரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு சின்ன கிளாரிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அர்ஜுன் அண்ணா ப்ரொஃபைல்ல 28 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுல அதிகமா அவருடைய ஒர்க் லைஃபை பத்தி மட்டுமே போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய பர்சனல் லைஃப், டிராவல் ஜர்னி இதெல்லாம் பத்தி எதுவுமே அவர் அதிகமா ஷேர் பண்றது இல்ல. அல்லு அர்ஜுன் அண்ணா பார்க்க ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி அமைதியா அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அவங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா அவங்களுக்கு 9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய பேஜ்ல அதிகமா பர்சனல் லைஃப், டிராவல், ஹாப்பினஸ்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஒரு எக்ஸ்ட்ராவர்ட். அதாவது அல்லு அர்ஜுன் அண்ணா யார் கூடயும் அதிகமா பேசுறது இல்ல. இவங்க எல்லாரு கூடயும் ஜாலியா பேசி பழகுற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல இதை பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் அமைதியாவும் இன்னொருத்தர் அதிகமா பேசுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா டிஃப்ரெண்டா இருக்கிற ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேருமே அமைதியா இருக்கிறதோ இல்ல ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல அதிகமா சண்டை போட்டுக்கிறதோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளைக்கு போறது இல்ல. இங்க உங்க பார்ட்னர் டிஃப்ரெண்டா இருக்கிறது பிரச்சனை இல்ல. இங்க பார்க்க வேண்டியது நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்களா, நம்மளை விட்டு கொடுக்காம அந்த காதல் அப்படியே இருக்குமான்றத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கேளுங்க நண்பா. சியா.